பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது 2ஆம் தேதி புனித பௌர்ணமியில் பங்கு பெற்ற பெரும் பாக்கியம். என்னென்னு சொன்னால், நம்ம ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் யாகங்கள், யக்ஷர்கள், தியான ஜபங்கள், அது மூலம் எங்களை கர்மாக்களை கடப்பதற்கு வழிகாட்டினார்கள். ஏன்னு சொன்னால், உலகத்தில் ஆன்மீகம் குறைந்து, அதாவது தர்மம் குறைந்து, கர்மம் மாற்ற முடியாத பட்சத்தில் அடிக்கடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அப்படி பாருங்க, தர்மம் குறையும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதெல்லாம் அவர்கள் மண்ணுலகத்துக்கு உபதேசம் பண்ணி யாகங்கள், யக்ஷங்கள், தியான யபங்களில் ஈடுபடுத்தினார்கள். அப்படி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகன் சுவாமி அவர்கள் பல அவதாரங்களை பண்ணி கலியுகத்தில் மிக வேதனைப்படுவார்கள். ஆன்மீகம் குறைந்து மக்கள் சொல்லனா துயரங்களில் வேதனைப்படுவார் அறிந்த பகவான் காக்கும் கடவுளாக மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்னு சொல்லி சாஸ்வதமாக உரைத்த அந்த கிருஷ்ண பரமாத்மா காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி காக்கும் மந்திரம், எங்களுடைய கர்மாக்களை கரைச்சி எங்களை இந்த உலகத்தில் பாருங்கள் ஞானத்தோடு அறிவோடு வாழக்கூடிய காக்கும் மந்திரமாகிய காயத்ரி மந்திரத்தை கொடுத்து மண்ணுலகத்துக்கு போதிக்க சொல்லுகிறார். அவர் பல ஆயிரக்கணக்கான யாகங்கள், யக்ஷங்கள் செய்து போதித்த பகவானை அடியேன் ஏதோ பூர்வ என்பது புண்ணியத்தால் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி கடந்த 23 வருடங்களாக விடாமல் பாருங்கள் செய்து கொண்டு வாரோம்னு சொன்னால், நாங்கள் ஆன்மீக பக்கம் நம்ம உடல் நம்ம அடிக்கடி சொல்கிற பாருங்கள், எந்த பக்கம் எங்கள் மனம் சார்ந்து இருக்கோ அதனுடைய தன்மை, பண்பு, குணங்களை மனம் எடுத்து அது பாருங்கள் எங்களுக்கு அந்த குணங்கள் மாதிரி நாங்கள் வழி நடப்போம். அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு துன்பங்கள், வேதனை வரும்போது அதே நாங்கள் திங்க் பண்ணி சிந்திச்சு கூடி 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 எங்களுக்கு பாருங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும், இன்ப துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் எல்லாத்தையும் பாருங்கள் சமனாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு அளவாக தேவையில்லாததை பாருங்கள் எடுக்காமல் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழியைத்தான் மனித பிறவி கொடுத்துருக்காருண்டா. இதை நீ எடுத்து சிந்திச்சு, அதாவது திங்க் பண்ணி பாருங்கள் எடுக்கிறதா அது செயலுக்கு போகும். அப்போ இந்த வழி நம்மளுக்கு தெரியாது. முதலெல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு கஷ்டங்கள், துன்பம் வந்தால் கஷ்டம் துன்பம் அப்படின்ற எண்ணி அது கூடிக்கொண்டே இருந்து குறையிற மாதிரி இல்லை. ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும் என்னடா எந்த பக்கம் நாங்கள் சார்ந்து போனோம். நீங்கள் உதாரணம் பாருங்கள், நீங்கள் எல்லாம் வரும்போது எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துடுறாங்க. அப்போ எந்த பிரச்சனையாக வரும்போது பிரச்சனைக்குரிய வழி இல்லையா அப்படின்ட்டு தேடினாங்க. அப்படி தேடினவர்கள் அந்த பிரச்சனை எங்களுக்கு தாக்கும் போது அந்த பிரச்சனையை பாருங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகமாக என்னடா எங்களை நல்லா கொண்டு வர்றதுக்கு என்ன இப்போ அரவிந்தர் சொல்வாருன்னா, துன்பங்களே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவர் இன்பமாக இருந்தவர், அவங்க துன்பம் வந்த உடனே பாருங்கள் அவரை ஆட்கொள்ள போகிறார்கள். துன்பம் வந்த உடனே வேதனை தாங்க முடியாது. இன்பம் இருக்கிறவர்களுக்கு துன்பம் வரும்போது தாங்க முடியாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நடந்து பாருங்கள் எல்லாரும் இன்பமாக இருந்த இடத்துல இப்போ பாருங்கள் என்ன நடந்து கொண்டு திடீரென்னு அவங்க எதிர்பார்க்கையும் இல்லை இன்பமாக இருந்தவங்க. ஏன்னு சொன்னால், தர்மம் குறையும் போது, நான் நடுவே சொல்கிறேன், தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது. இப்போல்லாம் அங்கெல்லாம் பாருங்கள் ஒருவரும் கர்மம் மாற்ற முடியாது. 7-8 நாட்டுகளில் கர்மம் மாற்ற முடியாது. அது பாருங்கள் எங்கேயும் வரலாம். நாளை அங்கே என்ன இன்று எங்களுக்குன்ற மாதிரி பாருங்கள் நாளைக்கு நடக்கிற எங்களுக்கும் வரலாம்.
ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ தெரியும் என்னடினா, நாங்கள் பாருங்கள் எவ்வளோ காலம் உபதேசம் பண்ண தர்மம் எங்கே குறையுதோ அங்கே கடமையாற்ற முடியாது. அதுக்கு நீங்கள் உதாரணம் பாருங்கள், நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு கடமையாற்ற முடியாது. ஏதோ ஒரு சிக்கல், வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியாது. இதுதான் கர்மம். என்ன, தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது உங்களுக்கு. அதே மாதிரி தான் அங்கே பாருங்கள், இப்போ தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்கள். அப்போ ஏப்ரல் மட்டும் இப்படியே இருக்கும். ஏப்ரலுக்கு போகிறது தான் ஒரு தீர்வு வரும் பாருங்கள். அப்படி ஒரு சொல்லி வார சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க, கிரக நிலையில் மாற்றங்களை. இதுதான் உண்மை. அதுக்கு பிறகு பாருங்கள், 3 மாதத்துக்கு பிறகு 3 மாதம் சந்தோஷமாக இருப்போம், நம்ம அமைதியாக இருக்கும். அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வான சாத்திரங்கள் சொல்கிறாங்க. நம்ம இல்லை, வான சாத்திரங்கள். அப்போ பாருங்கள், தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது. எங்களுக்கெல்லாம் பாருங்கள், தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது. அப்போ இந்த கர்மம் மாற்ற முடியாத பட்சத்தில் பாருங்கள், நாங்கள்லாம் தேடுறோம் இந்த கடமை ஆற்றுவதற்கு. அப்போ தேடும்போது பாருங்கள், கடமை ஆற்று வரும்போது நம்ம ஒரு குருவிட்ட வந்தோம். அப்போ இந்த குருவிட்ட வந்தோடனே குரு சொல்கிற மாதிரி நம்ம கவனித்து வரும்போது என்ன செய்தாங்க? இப்போ நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்கள், உதாரணம் பாருங்கள், நீங்கள் எந்த ஊரில் போயிருக்கீங்களோ அந்த ஊர் தன்மை பண்பு குணம் மாதிரி யாரோட பழகிறோலே அந்த ஒரு தன்மை பழகிற மாதிரி பாருங்கள். ஒவ்வொரு மிருகங்கள் எல்லாம் பாருங்கள், இப்போ மிருகங்கள் எடுத்துக்கொண்டு வச்சு நாங்கள் எங்கட பக்கம் பழகி வரக்குள்ள எங்கட குணங்கள் வருது. அப்போ எல்லாரும் பாருங்கள், எந்த பக்கம் நாங்கள் சார்ந்து இருக்கிறோமோ அந்த தன்மை பண்பு குணங்கள் எங்களுக்கு ஏற்படும். இப்போ நாங்கள் பாருங்கள், இந்த பக்கம் ஏதோ பாருங்கள், ஏதோ பூர்வேனத்து புண்ணியத்தால் பாருங்கள் நாங்கள் இந்த பக்கம் வந்துருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு துன்பம் வந்துருக்கி நாங்கள் இந்த பக்கம் சாரும் போது ஃபுல்லாக பாருங்கள் இது குறைஞ்சி போகுது. அப்போ இதில் பிரச்சனை என்னடியோன்னா, இந்த தன்மை எவ்வளோ என்ன இருக்கோ மனதில் எது கூட பாருங்கள் என்ன ஆட்சி பண்ணுதோ அதனுடைய தன்மை பண்பை இந்த உடம்பில் நாங்கள் அறியலாம். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு கோபம் கொண்டு வந்துட்டு அப்படின்ட்டு வச்சுக்கொள்வோம். அப்படி கோபம் கொண்டு வந்த உடனே பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் உடம்புல மாற்றத்தை உண்டாக்கி என்ன செய்யும்? மாற்றத்தை உண்டாக்கி உங்களுக்கு முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். முகத்திலையும் ஒரு மாற்றம் அப்படி ஏற்படும். அப்படி ஏற்படும் போது பாருங்கள் எங்களுக்கு தெரியுது. அப்போ அகத்தின் அழகு, அகத்தில்ண்டா என்ன மனதில் இருக்கிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. அப்போ அகம் சுத்தமான புற வாழ்க்கை நாங்கள் சரியாக வாழலாம். அப்போ முக்கிய காரணம் என்னன்னா, நாங்கள் இப்போ புற வாழ்க்கையை நாங்கள் பெருசாக எடுத்து பாருங்கள் வாழணும்னு நினைக்கிறதால அகத்தில் இருந்த தன்மை என்ன செய்து குறைஞ்சி போகுது. இப்போ உதாரணம் பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி எல்லாரும் மரண கைதி எப்பயும் நமக்கு என்ன மரண கைதிகள் மாயிலிங்க. எப்போவும் மரணம் வரலாம், ஆனால் டேட் மட்டும் சொல்லலை. டேட் சொன்னால் என்னவீங்க நீங்கள் இன்றைக்கு மத்தியானம் இத்தனை மணிக்கு நம்மளுக்கு போகிறாது நாடி நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு இருந்துருவோம். யோசிச்சு பாருங்க. அப்போ டேட் மட்டும் சொல்லலை. அப்போ மரண கைதிகள் இருக்கிற நாங்கள் என்னடா. அப்போ அதால் என்ன உலகத்தில் பாருங்கள், நாங்கள் அளவுக்கு அதிகமாக ஓடி சில பேர் பாருங்கள் உழைச்சி கொண்டே அப்போ இருக்கக்குள்ள அவனுக்கு பாருங்கள் ஆயுள் குறைஞ்சி போகுது. அவன் பாருங்கள் என்ன மரணத்தை நோக்கி போகிறோம். என்னன்னு சொல்லுங்க. அப்போ இந்த மனம் பாருங்க எங்கேருந்து சக்தி எடுக்கிறாரு? ஆன்மாவிலேருந்து. அப்போ இந்த மனம் பாருங்க இங்கேருந்து சக்தி எடுத்து இங்கே போடுறாரு. அப்போ இங்கே கூட 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 என்ன செய்யும்? கூட இங்கே குறைஞ்சி வரும். இங்கே குறைஞ்சி வரக்குள்ள பாருங்க கடமையாற்ற முடியும். அப்போ பாருங்க துபாய் அங்கெல்லாம் பாருங்க கோடீஸ்வரர் ஆக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் பாருங்க. அவங்க இங்கே கோடிக்கணக்கில் இப்படி எல்லாம் போட்டோன்னே இப்போ பாருங்க அவங்களுக்கு அதை அனுபவிக்கல. எல்லாரையும் போகிற பெரிய கட்டடங்கள்ல இருந்து இறக்கிட்டாங்க கீழே. விளங்குதா? என்னடா இங்கே போட இங்கே குறைஞ்சிடும். இங்கே குறைஞ்ச உடனே பாருங்கள் அதை அனுபவிக்க முடியாது. இப்போ நீங்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு வந்திருக்கக்குள்ள உங்களுக்கு பாருங்கள் இந்த சக்தி குறைஞ்சி இங்கே பக்கம் கூடனோடனே உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் உங்களுக்கு உதாரணம் நம்ம அங்கே போக பாருங்கள் உங்களை ஒவ்வொரு உதாரணம் நானும் அப்படி தான் என் குருநாதர்கிட்ட போக்குள்ள பாருங்கள் இங்கே கூடி பாருங்கள் என்ன வேதனைப்பட்டுக்கிட்டு இங்கே குறைஞ்சிருந்தது. அப்போ இங்கே கூட்டுறக்குள்ளே பாருங்கள் இவர் விடமாட்டார். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் பயிற்சி பண்ணி இப்படியான சச்சங்கங்கள் கேட்டு தியான ஜபங்கள் ஈடுபட்டு பூச்சிகளுக்கெல்லாம் அப்படி வந்து பாருங்கள் நல்லாரோட செய்கிற நல்லத்தை நினைக்கிற இப்படி வரும்போது நம்ம கவனித்து நல்லத்தை கவனிகளை நல்ல கூடி வரக்குள்ள இவர் அப்படியே குறைஞ்சி போய் இந்த நல்லது ஒரு நாளைக்கு பாருங்கள் எங்களை ஆட்சி பண்ணுறதுக்கு வரும்போது நல்ல மாதிரி இப்போ நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி தான் இல்லை, எங்களை தனி மனிதன் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு ஆளையும் எடுத்துக்கொண்டா அதுதான் இப்போ நடக்குது. அப்போ அந்த தனி மனிதன் ஒவ்வொரு ஆள் எடுத்துக்கொண்டா நடக்கிற மாதிரி இப்போ நாங்கள் எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கேன்டா கொண்டு போகலாம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அதில் வச்சுட்டோம். இப்போ நான் போன கிழமை சொன்னேன் பாருங்க, என்ன போன கிழமை நான் ஒரு கதைன்னு சொன்னேன்னு வாடகையில் இருக்கிற பாருங்க இவர்கிட்ட
சொந்தமாக இருக்கிற நம்ம வந்து தீர்வு ரெண்டு பிரச்சனை அது உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கிதான் உங்களுக்கு. என்ன யோசிச்சு பாருங்க, நாங்கள் இங்கே வேறு இடத்துல இருந்து வேலைக்கு வந்திருக்கோம். இங்கே நாங்கள் எல்லாரும் பாருங்க என்ன நிரந்தரம் இல்லை, எல்லாம் நீங்கள் சேர்த்துக்க எல்லாரும் பாருங்க இன்னொரு திராளர் அது வாடகமாய்த்தான். யோசிச்சு பாருங்க, ஏனென்றா இதில் அளவுக்கு அதிகமாக நாங்கள் பற்று வச்சதால பாருங்க வாழ முடியதில்லை. அளவுக்கு அதிகமாக நாங்கள் பற்று வச்சதால வாழ முடியும். ஞானிகள் என்னடா இதில் பற்று இல்லை, இது போகும், இது அடிக்கடி வரும் போகும். இப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாரும் வந்துடுங்க, என்ன செய்யும் திடீரென்னு நீங்கள் பாருங்கள் போகலாம். இப்போ நான் உங்களில் அளவுக்கு அதிகம் பற்று வச்சுருந்தா நீங்கள் போனால் என்ன நாங்கள் பற்று வச்சுருந்தா நான் பூசையை விடுமா? மனம் விடுமா? ஐயோ ஆக்கள் ஒருவரும் இல்லை என்னடா போய் செய்யணும் யோசித்து விடுமா? போகிறதுக்கு விடாது. அப்போ அளவுக்கு அதிகமாக பாருங்கள் அந்த பற்று ஏன் வருதுன்னு சொன்னால் ஆன்ம சக்தி குறையும் போது, தர்மம் குறையும் போது என்ன செய்யுது? மனம் உலகத்து பக்கம் போகுது. போய் உலகத்து விஷயங்களை பாருங்கள் என்ன அதுக்கு அடிமையாகி அதுக்கு அளவுக்கு அதிகமாக செய்யுது. அப்போ தேவை எல்லாம் தேவை. இப்போ பாருங்கள் எங்களுக்கு ஆசை வேணும். அந்த ஆசை பாருங்கள் பேராசையாக போனால் மட்டும்தான் எங்களுக்கு கடமையாற்ற முடியாது. ஆசை இருக்கணும் பாருங்கள். ஆசை ஆசை அருமீன் ஆசை ஈசனோடாயிலும் ஆசை அருமீன் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடியில் ஈசனட்டையும் ஆசை வைக்கப்படணும். ஆசை அடிக்கடி மாறுற. அப்போ ஈசன்கிட்ட என்ன இருக்கி? அன்பு இருக்கி. அப்போ ஈசன் என்ன மாறாமிக்கிறதுக்கான ஒரு அன்பு பக்கம் இருக்காது. அப்போ அன்புக்கு என்ன காரணம் பாருங்க, அன்புக்கு என்ன அர்த்தம் பண்ணி சொன்னால் கொடுக்குற தன்மை. அந்த கொடுக்குறவதுக்கு பேர் தான் அன்பு. அப்போ கடவுள் அப்போ ஈசன் என்ன நடுக கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அப்போ கொடுத்து கொண்டிருக்கிறதால பாருங்க அன்பு, அது அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுக்குள்ள கொடுக்குற ஆள் ஈசன், நம்மளுக்குள்ள இருக்காரு மனு ஈசன். அப்போ எப்படி இருக்காரு? உணர்வா இருக்காரு ஈசன். அப்போ இந்த கொடுக்குற ஆளோட நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது பாருங்க என்ன செய்யினாங்க, என்ன செய்ய எந்த பக்கம் போவோம்? கொடுக்குற பக்கம் போகும்போது யோசிச்சு பாருங்க, கர்ணன் பாருங்க அவர்கிட்ட போய் கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மா. என்ன கேட்குறாரு? அஸ்திரங்களை விட்டு கொண்டிருக்கிறாரு. கர்ணனுக்கு போகிற அஸ்திரம் எல்லாம் பாருங்க மாலையா விழுது. அப்போ அர்ஜுனன் கேட்குறாரு பாருங்க, கிருஷ்ணா பாருங்க இவ்வளோ காலம் நான் எல்லாருக்கும் விட்டு அஸ்திரம் எல்லாம் மாலையா கொள்ளனா அவருடைய தர்மம் அவரை காப்பாற்றுதப்பா, தர்மம் அவரை காப்பாற்றுது. யோசிச்சு பாருங்க, தர்மம் என்ன எங்களை காப்பாற்று. அப்போ அந்த தர்மம் காப்பாற்றின உடனே அவருடைய பாருங்க என்ன அவரை உயிரை எடுக்கணும்னு சொன்னால் அங்கே போகிறார் மாறு வேடத்தில் போய் என்ன அவர் கொடுக்குற அவர் வீக் பாயிண்ட் என்ன கொடுக்குற. அப்போ கொடுக்குற அந்த இதில் என்ன சொன்னால் இவர் மாறு வேடத்தில் போய் கேட்குறாரு என்ன தாண்டு. அப்போ அவர் சொல்கிறாரு இப்போ இடிக்கத்தக்க இளையண்டா கடைசி நேரத்தில் பாருங்க என்ன கர்ணம் கொடுக்கலன்னு பேர் வரப்படாண்டு இருக்கிறா உன்னுடைய எல்லா புண்ணியங்களையும் தாரை வாக்கு தான் என்ன ரத்தமா. இப்போ அவன் ரத்தத்தில் ஓடுற ரத்தம் என்னது? எல்லாம் கொடுக்குற தன்மை, கொடுக்குற தர்மம். என்ன தன்மை? இப்போ பாருங்கள் உங்களுக்கு கோபம் வந்தால் என்னை முகமெல்லாம் சிவப்பாருங்க, அங்கே ஓடுற ரத்தம் என்ன அறியும்? நீங்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கண்டா கொடுத்து பாருங்க உடனே நோய் வந்துடும் பிள்ளைக்கு. என்ன இருக்கோ மனதில் என்ன கூட இருக்கோ அதை அந்த புறங்க அந்த சுரந்து வேலை செய்யும். அப்போ கர்ணனுக்கு என்ன அவர் கொடுக்குற தன்மையாக இருந்ததுன்னா அந்த ரத்தத்தில் ஃபுல்லாக பாருங்கள் கொடுக்குற தன்மையாக போயிட்டு. அப்போ கொடுக்குற தன்மையானோடனே இவர் கீழே கை வச்சு பாருங்கள் எடுக்க அது பட்ட உடனே பாருங்கள் இவர் கொடுக்குற தன்மை வந்தது கிருஷ்ணருக்கு. அவர் தான் கொடுக்குறவர். கொடுக்குற தன்மை வந்து என்ன வேணும்னு கேட்குறாரு, அவனுக்கு என்ன வேணும் கர்ணா? எனக்கு ஒன்றும் இல்லை, அடுத்த பிறவி என்ன இருந்தாலும் கொடுக்குற ஆளாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாரு. என்ன ஏன் அவர் கொடுக்குற பக்கம் இருந்ததால் அவர் பாருங்க என்ன ஆனந்தமாக இருக்கிறதால என்ன இப்போ நீங்கள் பாருங்க ஒரு சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தில் பாருங்க அடிக்கடி சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த இருக்கக்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமெண்டா அந்த விஷயத்தானே கேட்போம். இப்போ எந்த பக்கம் அது நிரந்தரம் இல்லை. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சாமி சொன்னார். இப்போ உங்களுக்கு சிக்கல் வரக்குள்ள பாருங்க நாங்கள் என்ன இப்போ மனதில் என்ன இருக்கோ அந்த பக்கம் நம்ம கவனிக்கிறது. மனதில் இருக்க அந்த சக்தி என்னையும் அடிக்கடி மாறுற சக்தி பக்கம் கவனிச்சிருக்கிறதுனால தான் நாம் வெற்றி அடையவில்லை. ஆனால் மாறாத திகட்டாத பேரிம் ஒரு ஆள் அங்கே இருக்கிறார். அவர் பக்கம் நாங்கள் போனால் பாருங்கள் கடல் வந்தாலும் பாருங்கள் அவர் பக்கம் போனால் அவர் காப்பாற்றணும். அவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாரு. அப்போ அந்த பக்கம் நீங்கள் வாங்க, இந்த பக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் தான் பாருங்கள். என்ன மகாபாரதத்தையும் கூப்பிட்டாரு, நாங்களும் இப்போ இவ்வளோ காலம் கூப்பிட்றோம்டா. உங்களுக்கு உதாரணம் உண்டா? நீங்கள் இங்கே வந்த உடனே பாருங்கள் துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சி பாவங்கள் குறைஞ்சி. அப்போ பாவத்தின் சம்பளம் தான் மரணம் அப்படின்னு இயேசு
கொடுக்குறான்னு சொல்லி ஏன்னா பாவத்துக்கு தான் அதில் பாவத்தில் சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கிற என்ன துன்பம் வேதனை எல்லாம் உங்கள் பாவத்தில் சம்பளம். ஆனால் நல்லது செய்யணும் அதில் சம்பளம் பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்போ எதை செய்கிறோமோ அதுக்குரிய சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும், இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நியதி. அப்போ நம்ம பாவம் இருக்கக்குள்ள பாருங்கள் அதுக்குரிய தன்மை என்ன, நோய் துன்பம் வேதனை ஒரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை. இப்போ நாங்கள் பாருங்கள் காட்டில் இப்போ நாங்கள் 5 பேர் போகிறோம், 5 பேர் போகிறோன்னே அங்கே சிங்கம் புலி பிடிச்சி 3 பேர் பாருங்கள் என்ன செத்து போயிட்டாங்க. 2 பேரோட காயத்தோடு வந்து நோவோட வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்ன புண்ணெல்லாம் ஆயிடுச்சு. இதே மாதிரி பாருங்கள் உலகத்தில் பாருங்கள் 5 பேர் துன்பம் வேதனை வறுமை பாருங்கள் உடம்பு போயில வேலைக்கு போயில அப்படி பிரச்சனையாக வந்து 3 பேர் செத்து போயிட்டாங்க. 2 பேர் பாருங்கள் ஒரு மாதிரி இந்த கடவுளே அப்பா வழிகாட்ட பாண்டியோட 2 பேர் போய் ஒரு குரு விட்ட போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சேர்ந்தோடனே தப்பித்தாங்க. இப்போ பாருங்கள் இந்த கர்மா அவங்க 2 பேருக்கு கர்மா வந்த என்ன வெளியில் வேறு விதமாக ஒவ்வொரு காட்டுக்குள்ளே அது கடிச்சார், இவர் என்னை வெளியில் போய் என்ன செய்தார் துன்பங்கள் வந்தார். ஆனால் மனதில் ஏற்ப நோ ஒன்று தான். அப்போ கர்மாக்கள் பாருங்கள் என்னுடைய பாருங்கள் நான் ஒரு கம்பெனியில் கார் வாங்கியிருந்தேன், எனக்கு உடையிற மாதிரி இன்னொரு ஆளுக்கு பஞ்சர் ஆகாது வேறு மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு ஆட்களுக்கும் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் என்ன ஒவ்வொரு செயல் நடக்கும். அந்த கர்மா மாறுறதுக்கு ஒரே தீர்வு தான். புத்த பகவான் பாருங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கக்குள்ள பாருங்கள் அங்கே ஒவ்வொரு ஊர்களையும் பாருங்கள் மாலையெல்லாம் எடுத்து வரவேற்கிறது நிற்பாங்க. ஏண்டா அவர் முதல் அவர் செய்த தர்மம் போகும். அப்போ நாங்கள் பாருங்கள் நாங்கள் நல்ல பக்கம் போனோடனே நாங்கள் போகும்போது பாருங்கள் எங்களுக்கு நல்ல பக்கம் தான் நாங்கள் ஃபுல்லாக இருக்கிறோம். ஆனால் போகும்போது என்னதான் நடந்தாலும் பாருங்கள் எங்களுக்கு என்னையும் நல்லது முன்னால் போய் எங்களை காப்பாற்றும். அப்போ தர்மம் எங்களை காப்பாற்றும். இப்போ ஒரு ஆள் பாருங்கள் உடனே எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகலாம்னு சேர்க்குறாரு, நம்ம மாதிரி பாருங்கள் சேர்க்குறோம் எல்லாத்தையும் கொண்டு போகலாம். இப்போ இந்த கோயிலுக்கு அங்கே பாருங்கள் ஓமானில் சேர்த்த மாதிரி பெரிய கட்டுறாங்க, கோடி கணக்கில் பில்லியன் கணக்கில் அப்படிலாம் சேர்த்த மாதிரி எல்லாத்தையும் சேர்க்குறாங்க கொண்டு போகலாம்னு. அப்படி சேர்க்கும்போது பாருங்கள் சேர்த்த உடனே பாருங்கள் இவர் திருவண்ணாமலையில் என்ன இந்த கிரிவலத்தில் வளைச்சி வரக்குள்ளே அங்கே மேடையெல்லாம் பேசுவாங்க ஆன்மீகத்தை பற்றி 18 கிலோமீட்டர். அப்படி இருக்கக்குள்ள பாருங்கள் அப்படியே அப்படியே பேசி போகக்குள்ள அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன சேர்த்தாலும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன சேர்த்தாலும் கொண்டு போயிடலாம். இந்த தன்மைக்காக தான் பேசணும். இப்போ நடக்கிறது என்ன பேசினா என்ன செய்தாலும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவருக்கு யோசனை பாருங்கள் எல்லாரும் சொன்ன கொண்டு போகலாம் ஒன்றா தான் சேர்த்த உழவு நம்ம கொண்டு போயிடலான்னு சொல்கிறாரு மனவர். அப்போ அவருக்கு பக்கத்தில் வந்த ஒரு பையன் சொன்னார் கொண்டு போகலாம் ஐயா, நீங்கள் பயப்படாங்க, எல்லாத்தையும் கொண்டு போகலாம், இங்கே நம்ம என்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி தம்பி அப்படி கொண்டு போகலான்னு. நாம் ஒரு நாட்டுக்கு போகிறோம்டா இங்கேருந்து பாருங்கள் நம்மளோட நாட்டுக்கு காசு அங்கே செலவழிக்கலாம். அப்போ என்ன ஒன்று அங்கே டொலராக மாற்றுற மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நீ பாருங்கள் என்ன புண்ணியம் செய் தர்மம் செய்தி அப்படின்னா அந்த தர்மத்தை பாருங்கள் அங்கே போய் அந்த தர்மத்தால் வாழலாம். இப்போ நம்ம எல்லாம் ஏன் செய்கிறோம், எங்கள் ஆக்கள் செத்து போய் தாங்கட்டு இப்போ நம்ம புரட்டாதி எங்கள் சிவர என்னத்துக்கு செய்கிறோம், என்ன பிதிர் செய்கிறோம் தர்மம் செய்யணும்னா இந்த இவங்க எல்லாம் பாருங்கள் தெரியாமல் இங்கே பாவஞ்சியாக சுற்றி திரிவாங்க பாருங்கள் இரவையில் வந்து கனவுல எல்லாம் வந்து சாப்பாடு தாடாதான்னு கேட்குறார்கள் ஆவியா திராண்டோட என்ன நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம் உயிருக்கு. அப்போ இன்னொரு உயிருக்கு கொடுத்தா எங்கள் உயிர் என்னையும் கொஞ்சம் பாவம் போய் தரும். இப்போ நீங்கள் பாருங்கள் உங்கள் உயிர் பாருங்கள் என்னையும் சிக்கலாக இருந்த போகிற தருவாயில் இருந்திருக்கும். அப்படி இருக்கக்குள்ள பாருங்கள் வந்து பாருங்கள் என்ன தர்மத்து பக்கம் சாரும்போது யாரு குரு யாரு அந்தராத்மா ஆன்மா உள்ளுக்குள்ள கடவுள் அந்த பக்கம் சேர்ந்தோடனே பாருங்கள் தர்மம் கூடனோடனே நம்மளோட கர்மம் முடிஞ்சு அப்போ கொஞ்ச நாள் இடிக்கலாண்டாப்பா நீ என்று அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் அப்படி மூச்சு விட்டு இருக்கும்போது பாருங்கள் நாங்கள் விட்டுருவோம் இந்த பக்கத்தை என்னத்துக்கு இப்போ நல்ல தானே விட்டோடனே இந்த பக்கம் ஓடிட வேண்டாம், நாங்கள் இந்த பக்கம் பார்க்குறதான் கூட இந்த பக்கம் கவர்றதான் கூட அதுதான் கூட அருகி தற்காலிகமாக இந்த பக்கம் வந்து எப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கள் நடுக்க போகிற மாலையெல்லாம் போட்டு பச்சை உணவு எல்லாம் போட்டு எல்லாம் செய்வீங்களா, நீங்கள் எல்லாம் போடுவீங்க அப்படிலாம் செய்வீங்க சாமி கும்பிடுவீங்க. நான் என்ன என்னையும் நீங்கள் வராட்டி என்னையும் நீங்கள் வராட்டி என்னையும் யோசிச்சு பாருங்க என்னையும். அப்போ இந்த தன்மை எது மயக்குது பாருங்க என்னையும். 5 பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்றை தேடு பஞ்சி போல் பறந்துடும் வாழ்க்கை நாளை பாலிலமம் வந்தா காடு. இந்த 5 பேர் தான் நம்மளை பாருங்க என்னை போட்டு இப்படி வச்சிருக்காங்க, இது வேண்டா எல்லாம் அப்படின்னு விரட்டி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த 5ஐ வெண்டுத்தாங்க யாரு? தியானத்தின் மூலம்
எண்ணம் மனம் எண்ணங்களை கடந்து பேரானந்தத்தோட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் ஞானிகள். அப்போ அவர்களுக்கு தெரியும் இந்தாக்கள் என்ன சிக்கல். அப்போ இந்த பேரானந்தத்தோட தொடர்பு கொண்டவர்கள் கடவுளும் அவரும் பாருங்க உண்டாகினவர்கள் என்னைறாங்க, என்ன அடிக்கடி அவதாரம் பண்ணி என்னைறாங்க. இந்த மக்கள் எல்லாம் பாருங்க பார்க்குறாங்க, என்னடா பாருங்க நம்மளும் இப்படி தான் கிடந்தம்மா, இதுக்குள்ள இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, கஷ்டமாக இருக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்னைறாங்க ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு வழிகாட்டுறாங்க. இதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம மனத்து பக்கம் மிச்ச பாதிரிக்காக எதிர்பார்ப்பாங்க, அவங்க எதிர்பார்க்காம செய்கிறாங்க. அப்போ எதிர்பார்க்காம செய்யும் போது பாருங்க என்னையும் அவங்க இந்த விஷயம் என்னென்று சொல்லியதுனால இதில் பற்று இல்லை. அதனால பாருங்க இதை சொந்தம் என்று அவங்க சொல்லலை, இது சொந்தம் இல்லை அதனால சொல்லலை. அப்போ சொந்தம் இல்லாமல் பற்றட்டு நிற்கத்தால பாருங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் பாருங்க எல்லாம் சொந்தம் என்று நிற்கத்தால இங்கே எல்லாம் இருக்கத்தால என்னையா எங்களுக்கு ஒரு பக்கம் போயிடலாம். அந்த சொந்தம்ன்ற எண்ணம் எங்களுக்கு ஒரு பக்கம் போயிடலாம், வீட்டுக்கும் போயிடலாம், நேரம் இல்லை. உங்களுக்குண்டா நேரம் பரவாயில்ல, பூஜைக்கு போகல, இங்கே நேரம் நம்ம ஓடிக்கொண்டே இருக்க ஓடிடு. ஒரு நாளைக்கு ஓடாமல் விழுந்துருவோம், அதுக்கு பிறகு வாங்கடி சாவுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வாழ்க்கை. நம்ம ஓடிக்கொண்டு இந்த பாருங்க எல்லாம் அரபி நாடு கோயத்தெல்லாம் ஓடிக்கொண்டே இருந்தவங்க எங்கேயும் பாருங்க ஓடாமல் ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ நீங்கள் ஓடாமல் பாருங்க ஒரு இடத்துல இருந்தால் என்னையும் கொரோனாவில் பாருங்க இந்த மனம் ஓடி ஓடி இந்த பென்ஷனாக்கள் பாருங்க ஓடி ஓடி வேலை செஞ்சார்கள் சொல்லுவாங்க, என்ன வீட்டில் இருக்க மாட்டாங்க, என்ன ஓடி 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 திரிஞ்ச மனம் பாருங்க ஒரு இடத்துல இருக்கலாமா. நீங்களே பாருங்க கண்ணை மூடி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தியானம் பண்ண உருள் அந்த மனம் ஓடி ஓடி திரிஞ்ச மனம் ஒரு இடத்துல இருக்கப்படுமா? சிந்திச்சு பாருங்க. அதனால இப்பயே பழக்கி கொள்ளுங்க. திடீரென்று எங்களுக்கும் பாருங்க என்னை வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டி வரலாம் அந்த நாட்டில் இருக்க மாதிரி. அப்போ நம்ம போடுற இப்போ என்ன செய்வாங்க, மனத்தை இந்த பக்கம் வச்சிருக்கார்கள், சந்தோஷமாக இருப்பாங்க, மனம் ஒரு சிக்கலும் இல்லை. ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க, அப்படி வராது அல்ல யோசிச்சு வரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கணும். எதுக்குன்னு நாங்கள் பாருங்க எதிர்பார்க்கணும் பாருங்க, எதுக்குன்னு நாங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பக்கம் நாங்கள் சார்ந்து இருக்கும்போது இதில் இருந்து நாங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெரிய ஒரு வழி கிடைச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இது எல்லாரும் கிடைக்கல, கிடைக்கும் இல்லை, கிடைச்சி நிற்க மாட்டோம். இப்போ நீங்களும் பாருங்கள் கொஞ்ச நாள் என்ன கஷ்டங்கள் குறைஞ்சாலும் பாருங்கள் என்ன பூஜைக்கு வருவீங்களா? போன கிழமை பாருங்கள் இங்கே கிரௌடு சரியான கிரௌடு, இந்த கிழமை வரல. யோசிச்சு பாருங்கள். இப்போ கதிராமத்துக்கு பாருங்கள் பெட்ரோல் இல்லைன்னு கூட நாங்கள் போவோம், கிடந்தவா நடந்து போனோம் தானே. யோசிச்சு பாருங்க, சாக்கெல்லாம் போட்டு மூடையெல்லாம் கட்டி இதெல்லாம் போட்டு அப்படி இப்படி போட்டு போனோம் தானே. இது ஒன்றும் போட தேவையில்லை, நீங்கள் இப்போ கொல்லிக்கட்டையும் வைக்க தேவையில்லை, இது என்ன என்ன திருவிலையும் கொண்டு போக தேவையில்லை, ஒன்றை தூக்கிட்டே இவ்வளோ தூரம் போகிறோம் பாருங்க. எத்தனையம்மாயி பெட்ரோல் இல்லை நீங்கள் போகாமன்னுட்டா நம்ம கடவுள்கிட்ட போகிற ஒன்றும் தேவையில்லப்பா. அவர்கிட்ட போனால் பெட்ரோல் வரும், அவர்கிட்ட போனால் எல்லாம் வரும். ஏன்னா அவர் தான் எல்லாம் செய்கிறார், இந்த பூமியெல்லாம் நிலத்துக்குள்ளே எல்லாம் செய்கிறவருக்கு அப்படின்ட்டு அந்த தன்மை எங்களுக்கு வருமாண்டா பாருங்க. எங்களுக்கு பாருங்க நாங்கள் திங்க் பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். விளங்குதா? யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்கள் பாருங்க இந்த பாருங்க அதனால குருபக்தி நமக்கு வேணும். குருபக்தி மங்காம இருக்கணும் புண்ணியரெண்டம் அப்படின்னு சொல்லுவார். யனகர் பாருங்க ராஜாவாக இருந்தாலும் யோகியாக வாழ்ந்தார். யாக்ஷவல்லியர் அவருடைய பாருங்க என்ன குருநாதர், யாக்ஷவல்லியர் அவருடைய குருநாதர் பாருங்க, அவருடைய சீடரோட பாருங்க அடிக்கடி பாருங்க என்ன யனகர்கிட்ட வருவாங்க. அப்படி யனகர்கிட்ட வரும்போது பாருங்க சாமி பாருங்க அவர் பணக்காரால் அரசன் அவர்கிட்ட போகிறோன்னா அவங்களுக்கு ஒரு பொறாமை. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி சாமியை எந்த ஆளோட மட்டும்தான் கதைக்கிறேன் மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தா என்னையும் நாங்கள் யாரு மாதிரிங்களா வரலாம், அந்த ஆக்கள் மாயி அவருடைய சிஷியன் மாதிரி. யனகர் மாய் வரலாமா? வரையில. யனகர் மாயிடா எதையும் எதிர்பார்க்காம இருக்கணும் வேண்டா. என்ன செய்யும் இந்த குரு என்ன செய்கிறார் ஒருவருக்கும் தெரியாது பாருங்க. நம்மளை மாதிரி இல்லை அவர் பாருங்க, அவர் மனத்தை கடந்தவர். அவர்கிட்ட இருந்த வாரம் அருள் தான் வரும், வேற ஒன்றும் இல்லை பாருங்க. அருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை, நீ பொருள் இல்லாதாக்கள் அப்படி இல்லை. இப்போ பாருங்க பொருளும் நீங்கள் இருக்கணும் பாருங்க, அருளும் இருந்தால் தான் பொருள் இங்கே வேணும் நம்ம சிவிக்கிறதுக்கு. அந்த பொருள் பாருங்க பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே சிவிக்கிறதுக்கு அருள் பண்ணாங்க. இந்த பேங்கில் போட்டு சொன்னேன். அப்போ அருள் இருந்தால் பாருங்க என்ன இன்னாங்களே குரு அருள் இருந்தால் திருவருளையும். அப்போ அருள் இருந்தால் பாருங்க இந்த பொருள் பாருங்க எங்களுக்கு நீங்கள் பொருள் பாதிக்காமல் அதை கொண்டு பாருங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் செய்யக்கூடிய எல்லா இடம் போகக்கூடிய அங்கே இங்கேன்னு போகக்கூடிய எல்லாம் சந்தோஷம் வாழக்கூடியதுக்கு என்ன அருள் வேணும். அருள் இருந்தால் என்ன அருள் திருவருள் இல்லாமல் குருவருள் இல்லாமல் திருவருள். அப்போ குருவருள் இல்லாமல் பாருங்க நாங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கலாமா? நம்ம இருந்தோமா? நீங்கள் உதாரணம், அடியேன் உதாரணம். குருவருள் இல்லாமல் பாருங்க நம்மளுக்கு திருவுட அருள் வராது. திருவனுடைய சந்தோஷமான எல்லாம் கிடைச்சி நிறைவாக வாழக்கூடியதான் திரு. அப்போ குருவோட அருள் இல்லாமல் திருவிட்ட போயிடலாம். நாங்கள் திருவிட்ட போனால் தான் இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்கு. எப்படி இந்த பூமியில் விட்டாமல் வாழலாம்?
பற்றற்று கடமையாற்றான்னா எப்படி கடவுள் இந்த உலகத்துக்கு பாருங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்கிறாரோ இந்த இயற்கையை நீங்கள் பார்த்தா பாருங்கள் சரியாக செய்யலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 2000 ஆண்டுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு சிக்கல் வரக்குள்ள எல்லாரும் நல்லா தர்மம் செய்தாங்களாம். நல்ல கொஞ்ச நாள் தர்மம், அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டோம். இப்போ இந்த நடக்கிற கூட்டு கர்மா அப்படின்னு சொல்லி சோதரர்கள் சொல்கிறார். கூட்டு கர்மா சேர்ந்தால் இப்படி நடந்து கொண்டிருக்கி அந்த கூட்டு கர்மா கூடன உடனே பாருங்கள் என்ன இங்கே வானப்பரப்பில் கிரகணைகள்லாம் மாற்றம் ஏற்படுது. இப்போ நாளைக்கு பாருங்கள் எல்லாரும் கொஞ்சம் என்ன இவங்க 8:30 மணிக்கெல்லாம் கொஞ்சம் பயமா என்ன சனி மாற்றம். நாளைக்கு 8:30 மணிக்கு அவர் மாறுறார். அவர் இடத்துலேருந்து வேறொரு இடம் கும்பராசியிலிருந்து மீன ராசி பக்கம் போகிறார். அப்படி தானே 2 போகிறாராம். போகக்குள்ள பாருங்க இடையில என்ன கும்பராசிலேருந்து மீன் அவர் போகிறாரு. இப்போ எங்களுக்கு பயம் என்னன்னா நாங்கள் அவரை ஜட்ஜ் மாதிரி பாருங்க நல்லது செய்த ஆளுக்கெல்லாம் போகக்குள்ள அள்ளி கொடுத்து புந்தா சாப்பிடுத்து போ அப்படின்னு பிறகு கூடாது செய்தாக்கலாம். இந்தா உனக்கு நீ கேட்டானே கூடாது தான் நீ செய்த உனக்கு என்ன ஒன்று அவருக்கு ஒரு சிக்கலை கொடுத்து போட்டு போய் அவர் அதை தானே கேட்டேன் கொடுப்பாரு இவருக்கு கொடுக்குறாரு. இப்போ நாளைக்கு என்ன நம்ம எல்லாம் பாருங்கள் சரியா 8:30 மணிக்கெல்லாம் பாருங்கள் சனி மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. யோசிச்சு பாருங்கள். நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதன் உள்ளுர்களே. நாங்கள் அசைக்க முடியாத குருவில் பக்தி இருந்தால் யனகர் மாதிரி. அதுக்காக தான் இந்த கதை சொல்கிறோம் பாருங்கள். அப்போ யனகர் என்ன செய்கிறாரு பாருங்க. அவருடைய யாக்ஷவல்லியர் யனகர்கிட்ட போகிறார். அப்போ இவங்கெல்லாம் கதைக்கிறாங்க போகிற சாமி பாருங்க அவர் பணக்கார ஆள் என்ன அவர் ராஜாண்டு அவர்கிட்ட போகிற அப்படின்னு இவங்க கதைக்கிறாங்க. இதெல்லாம் குருவுக்கு தெரியும். கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களுக்கு கூட்டிகிட்டு போனோடனே பாருங்கள் அந்த புறத்தில் உபதேசம் பண்ணுறாரு. யனகர் பாருங்க ராஜாவாக இருந்தாலும் யோகியா இருந்தால் பாருங்க மனைவி மக்கள் அந்த புறத்தில் பாருங்க என்ன அவருடைய அரசாவை எல்லாத்தையும் கடமையாற்றினாரு. ஆனால் அவருக்கு என்ன குரு பக்தி சந்தோஷமா இருந்தார். நாம் என்ன இவன் பாருங்க பூஜைக்கு வருமா கடன் கஷ்டப்படுத்தாங்க இன்னைக்கு வந்துருவீங்க. யோசிச்சு பாருங்க வரலாம். அப்படி என்னடா தொடர் பயிற்சி பண்ணினா மட்டும்தான் நீங்கள் என்ன கடவுளோட நடுக இடிக்கலாம், கடவுள் பக்கம் வலிக்கலாம், கடவுள் தன்மையை கேட்கலாம். தொடர் பயிற்சி இல்லாட்டி உங்களை நெய்து கூட இருக்கேன்டா 5 பேர் வாழ்கிற வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கோம். இந்த 5 பேரும் பாருங்கள் வெளியில் உங்களை எப்படியோ மயக்கி பாருங்கள் கூட்டாளி மாதிரி சேர்ந்து இப்படியே கல் குடிக்க இப்படி கூட்டிகிட்டு போகிற மாதிரி படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எப்படியோ உங்களை பாருங்கள் படிக்கிறாக்களுக்கு பாருங்கள் கூட்டாளி மாதிரி சேர்ந்து கொஞ்சம் கூட்டிட்டேன். என்னடா பாருங்க இது பண்ணாதாக்கள் என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த 5 பேர் எங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறது பார்த்துருக்காங்க. இந்த 5 பேர் கூட்டிகிட்டு போகிறதால நாங்கள் வேதனைப்பட்ட அந்த வேதனையிலேருந்து வெளியே வந்தது. நீ இந்த 5 பேர் பக்கம் போகப்படா பாருங்கள் 6வது பக்கம் தான் கவனிக்கணும் அப்படின்னு நம்ம கவனித்தோமா? 5இல் ஒட்டாமல் 6இல் பாருங்கள் பகுத்தறிஞ்சி நம்ம பாருங்கள் 5 நம்ம பாருங்கள் மனித உரிமையில் நடமாடும் என்ன கடவுளா போகாட்டி மனித உரிமையில் நடமாடும் பாருங்க மனிதனா இருக்கணும். மனித உரிமையில் நடமாடும் மனிதனா 6 அறிவா இருக்கணும். 6 அறிவு இருந்தால் 5 பக்கம் போட 5 கொண்டு வர எண்ணங்கள் என்னையும் பகுத்து பார்ப்போம். மனமே எவ்வளோ காலம் போட்டு ஆட்டி போட்டா இப்போ எல்லாம் நமக்கு அதெல்லாம் சரி வரான்ட்டு என்னை கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணும் எண்ணி செய்யணும் காரியம் எண்ணாமல் செய்யணும் தர்மம். அப்போ நம்ம எண்ணி பார்ப்போம் என்ன செய்கிறார் அப்படின்ட்டு எண்ணி பார்க்கக்கூடிய பகுத்தறிவு வரணும்டா. இந்த பாருங்க என்ன மனம் ஏழை சார்ந்திருந்து ஏழுடைய சக்தி எல்லாம் பாருங்க மனம் எடுத்து சக்தியாகி மனம் மதியாகி என்ன மனித உரிமையில் நடமாடும் என்ன கடவுளாக வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுறதான் குரு வழி. அப்போ யனகர் பாருங்க என்ன செய்தாரு உபதேசம் கேட்குறாங்க. அப்படியே பார்த்துருக்காரு. அப்படியே பார்த்துருக்கும் போது அரண்மனை எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்ட்டு காவலாளி வந்து சொல்கிறாரு. அரண்மனை எழிந்து கொண்டிருக்கன்னு சொன்ன உடனே பாருங்க யனகர் அப்படியே பாருங்க என்னடா அவர் அந்த அப்படியே ஆழ்ந்துட்டாரு. அப்படியே பார்த்துருக்காரு. இந்த ஆட்கள் பாருங்க ஒரு ஓட்டம் என்னடா இவங்க குளிச்சுட்டு போட்ட துண்டுகள் எரிஞ்சிரு கொண்டு ஓட்டு ஒரு ஓட்டம் துண்டை காண துணியை காண ஒரே ஓட்டம் இங்கே குருவையும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல. நம்ம குருவோட நடுக இருந்தா என்னையும் அவரை பாப்பமா எங்கே பார்க்குற அங்கே ஓடணும் அங்கே தாண்டா பெரிய படம் அது இது கணக்கெல்லாம் ஓடுற மாதிரி ஓடிட்டான் ஒரே ஓட்டம். அப்போ தான் வந்தாங்க பாருடா இவருடைய அரண்மனை எரியுது. இவர் தான் ராஜா எரியுதன்றோடனே எந்த இதுவும் இல்லை ஒரு ஆட்டம் இல்லை கலங்கலம் மனதில் ஒரு மாற்றம் இல்லை என்னையே கவனிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் இந்த சாதாரண இறந்த துண்டு கட்டிருக்கிற துண்டு அது பாருங்க என்ன எரிஞ்சு போயிட்டு ஓடித்தீங்க. அதனால தான் நான் யனகர்கிட்ட வாரேன் உங்கள்கிட்ட இருக்கிறதில்ல யனகர்கிட்ட வரேன். எந்த பக்கம் இருக்கார் யனகர்? இப்போ நான் பாருங்க நான் சொல்கிறத கேட்டு படிக்கிற பிள்ளைகள் பக்கம் தான் நம்ம எரிப்போம். யோசிச்சு பாருங்க
நெடுக சொல்லி பார்த்தா கேட்கல, கஷ்டம் ஒன்று யோகனை மதிப்புமா. ஐயோ ராமகிருஷ்ண வரவன் சொல்லிட்டு அந்த புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு தட்சணை படிச்சுட்டு கேள்வி கேட்க வருவாங்களாம். அவருக்கு தெரிஞ்சிடும், ஐயோ வந்து போயிட்டு வாங்க நல்ல உண்டா அப்படியே மாறிடுவாங்க. அவன் அந்த அளவுக்கு கேள்வி கேட்பான். சும்மா கிடந்து கேட்குறான், ஒன்றும் தெரியா சும்மா கேட்குறாங்க. புத்தகத்தை படிச்சு புத்தகத்தால் ஞானம் பெறலாமா பாருங்கள். 8 சுரக்கா கதைக்குதமா. நம்ம சாமி ஞானாந்த குரு சாமித்த 22 வயதில் இருக்கும்போது பாருங்கள் ஒரு கனவு கண்டாராம். நம்மகிட்ட சொல்லுவார் 8 சுரக்கா கதைக்க கனவு கண்டனுடைய என்னுடைய 4 வேதங்களையும் மடுவுக்குள்ளே வெட்டி தாக்குற மாதிரி ஒரு கனவு. இந்த 4 வேதங்களையும் படிக்கத்தான் சாமித்த வந்தவர். அப்போ இப்படி உடனே கனவு. காலையில் எழும்பி அவருக்கு யோசனை, என்னடா ஒரு கனவு உண்டு 4 பேர். அப்போ என்ன சிலோன் தான் சொல்லுவாரான் சாமி. என்ன சிலோன் யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்படி கனவு உண்டு. மொட்டை அடிச்சுட்டு வாப்பா குளிச்சு தண்ணியை மொழிட்டு போனோடனே கதிரையில் சாமி மேலே இருந்த உயரத்தில் இந்த ஞானாந்த கிருஷ்ணாயில் வகுத்தோடு இருக்கிறார் பாருங்க. காலை தூக்கி இதில் வச்சாராம். அப்படியே ஞானங்களி 4 பேரை முந்த எல்லாம் பாருங்க அப்படியே வந்துச்சு. அப்போ 8 சுரக்கா கறிக்கோதாதாப்பா அப்படின்னு சொன்னார். 8 சுரக்கா கறிக்கோ நிஜ சுரக்கா தான் பாருங்க. என்ன பாருங்க, இப்போ நிஜ சுரக்கா எங்கிருந்து இந்த 8லேருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? நிஜத்தில் இங்கிருந்து தான் வந்தது. அப்போ இங்கே போனால் பாருங்க உலகத்தில் இருக்க எல்லா தன்மைகளையும் பாருங்க என்னமாய் நடக்கு என்ன விஷயம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மனிதனுக்கு பாருங்க என்ன எப்போ எல்லாம் பாருங்க தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியும். இங்கே பாருங்க உலகத்தில் கர்மம் மாற்ற முடியா பாருங்க செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். மக்கள் கடும் வேதனைப்படுறார்கள். என்ன செய்யற என்ன விஷயம் பாருங்க. என்ன நாங்கள் தர்மம் குறைஞ்சா எங்களை மட்டும் இல்லை எல்லோரையும் பாருங்க துன்பப்படுத்துகிற அளவுக்கு எங்களுடைய மனதில் என்ன கூறும் சிக்கல், நம்மளுக்கு சிக்கல் வந்துடும். அதுக்காகத்தான் பாருங்க எல்லோரும் நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய ஆட்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லுங்க பாருங்க, வரப்போகிற எல்லா துன்பங்கள்ல இருந்து யோசிச்சு பாருங்க, வரப்போகிற எல்லா துன்பங்கள்ல இருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு காயத்திரி மந்திரம் சொல்லி பாருங்கள். உங்கள் ஒவ்வொரு நாளும் டைமுக்கு 4 மணிக்கு பிரம்மமுத்திரிலேருந்து போய் உங்களுக்கு குளிச்சு மொழிகி பாருங்கள். என்ன செய்யும் சுவாசத்தை கவனித்து எதிர்மறையான எண்ணங்கள் எடுக்காங்க. எதிர்மறையான எண்ணங்களை சேர வேணாம். வீட்டுகளில் எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளாக்கள் இருந்தால் அதை அந்த எண்ணத்தை எடுக்க வேணாம். இப்படியே நீங்கள் செய்து வரக்குள்ள பாருங்கள். என்ன 35ஆம் ஆண்டு பாருங்கள் மிகப்பெரிய அமைதி உண்டு உலகத்தில். எல்லா இடமும் வடிய வரும் பிரிக்க 32லே வரும் அப்படின்னு சொல்லி என்ன யார் சொல்கிறாங்க? வான சாத்திரியல் சொல்லி கொண்டிருக்காங்க. அதை தான் நாம் எத்தனையோ வருஷங்களா 36ஆம் ஆண்டு பாருங்கள் அமைதி வருமானு சொல்லி வந்திருக்கோம் பாருங்கள். அப்போ அதனால் நம்ம இந்த உலகத்தில் பாருங்கள் துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை நிரந்தரமாக நாங்கள் வாழ்வதற்கு பாருங்கள் எங்களை நாங்கள் படித்தேனே. நாங்கள் சின்னலேருந்து படித்து பாருங்கள் பல்கலைக்கழகம் போய் ஒரு வேலை எடுத்தால் தான் சந்தோஷம் வாழ்கிற மாதிரி இந்த உலகத்தில் சந்தோஷம் வாழ்கிறதுக்கு ஆன்மீகம் கட்டாயம் வேணும். ஆன்மீகம் என்னடினா ஒரு இடத்த வேஷம் கொடுத்துருக்கிறதில்ல. ஆன்மீகம் என்னடினா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை ஞானம் என்னையும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை பாருங்கள் என்ன அறிவால் மாற்றிக்கொள்கிறது தான் ஞானம். அப்படிப்பட்ட இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு இந்த பூலோகத்தில் பாருங்கள் எதையெல்லாம் நாங்கள் அளவாடுக்கணும், எதெல்லாம் பாருங்கள் இதை எடுக்கணும்னு சொல்லி சரியாக வாழக்கூடிய வழியை காட்டுறது ஆன்மீகம். அப்போ இந்த ஆன்மீகம் பக்கம் போனதால் இன்றைக்கு நாங்கள் பாருங்கள் பல துன்பங்களாக வந்த நாங்கள் இந்த பக்கம் கவனித்து தியானம் பண்ணி என்ன பூஜைகளுக்கு வந்து சச்சங்கங்கள் கட்டி நீங்கள் பாருங்கள் பூஜைக்கு வரண்டா ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணால் மட்டும்தான் எது மனதில் கூட இருக்கோ அந்த பக்கம் உங்களுக்கு கூட்டிகிட்டு வரும் நேரத்தை எல்லாம் உண்டாகும். எது கூட பாருங்கள் இருக்கோ மேலே மற்றதெல்லாம் குறைஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு நேரம் வரும். இப்போ ஓடி திரிஞ்சு அனுபவிக்காத சுகத்தை நாங்கள் அனுபவிக்கலாம். ஏனண்டா வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் கடந்து தான் நாம் வந்து இப்போ உபதேசம் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு செகண்ட் நேரம் இல்லை நித்திர இல்லாமல் அழுதுருக்கேன். நான் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்த நான் அதுக்கு பிறகு பாருங்கள் நான் வாலிப பருவம் வந்து இப்படி போனோடனே வாழ்க்கைக்குள்ளே இறங்கும் போது பாருங்கள் என்னால் இந்த உலகத்தில் மூச்செடுக்கலாம் இந்த ஹார்ட் அடிக்கிறதுலே நான் செத்து போய்தோட யோசித்தேன். 2-3 நாள் பாருங்கள் இரவையிலே நான் பாருங்கள் அழுதுருக்கேன். என்னுடைய அம்மாவோட ஃபோட்டோ பார்த்தும் அழுதுருக்கேன் பாருங்கள். ஏனென்றா அவ்வளோ சிக்கல். அப்படி இருக்கும்போது பாருங்கள் இதுக்கு வழி இல்லையான்னு சொல்லி பாருங்கள் இது பண்ணும்போது தான் என் குருநாதரை பல புறவிகள் பாருங்கள் புறவிகளில் ஏதோ நம்ம செய்த தவப்பயன் பாருங்கள். அதனால தான் நான் அடிச்சடிச்சு இந்த உலகத்தில் சொல்கிற பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் கடந்து வந்து இன்றைக்கு பாருங்கள் எதுவும் பாதிக்காத அளவுக்கு பாருங்கள் என்னை
எல்லா இன்பங்களும் பெரிய இன்பம், பேரின்பம் பாருங்க. அப்படி திகட்டாத மாறாத ஒரு இன்பத்தோடு நாங்கள் இருக்கும்போது இந்த இன்பம் மாறுவதே இல்லை ஒரு நாளும். இந்த உலகத்தில் பாருங்க, இந்த இன்பத்தோடு இருந்து மாறும் உலகத்துக்குள்ள பாருங்க, மாறாமல் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஞானமும் பெரிய ஒரு சக்தியும் பெரிய ஒரு தைரியம், ஒரு எந்த பயமும் இல்லை பாருங்க, எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். மனப்பலம் குறையும் போது தான் எங்களுக்கு பயங்கள் துன்பங்கள் வந்து பாருங்க. நாளைக்கெல்லாம் சனி மாறுதாண்டு பயம் வருதுன்னா, நாங்கள் பாவத்து பக்கம் கூட இருந்தால் அதுக்குரியது அவர் கொடுக்குறாரு, தர்மத்து பக்கம் இருந்தால் அது கொடுக்குறாரு. ஏன்னா அவர் கொடுக்குறவர் ஈசன் அப்படின்னு சொன்னால் கொடுக்குற தன்மை பாருங்க. சக்தி வாய்ந்தவர்கள் என்ன வேணும் கொடுக்குறார்கள். அதனால் பாருங்க, கடவுளை சார்ந்து வாழ்கிற பாருங்க கிரகணங்கள் எதுவும் பாருங்க எந்த உயிருக்கும் தீங்கு பண்ணாது. ஏனெண்டா அவங்க பாருங்க சூரிய குடும்பத்தில் யாரு? சூரியனை சார்ந்து, சூரிய சக்தி தான் காயத்ரி, சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்போ பாருங்க, எங்கே காயத்ரின்றாரு நம்மளுக்குள்ள இருக்க உணர்வு. அப்போ இந்த சூரிய சக்தி பாருங்க, சூரியனை சார்ந்து தான் அவங்க வாழ்கிறாங்க. சூரிய சக்தியை எடுத்து தான் இவங்க பூமியிலிருந்து எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ இவங்களுடைய ஃபுல்லாக அவங்களுடைய கடமையை பாருங்க, ஒரே நேர்கோட்டில் எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க. அப்போ சூரியனை சார்ந்து வாழ்கிறாருக்கு உயிருக்கு தீங்கு பண்ணுவார்களா? எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்களா, எந்த கிரகம் நம்மளுக்கு பாதிக்குமா? நம்ம ஏன் அப்படி பயப்படுறோம் பாருங்க. உலகம் இந்த சாத்திரத்தை படைச்ச பாருங்க இடைக்காட்டர் யோசிச்சு பாருங்க, அணுவணுவா அகஸ்தியர் எல்லாம் பாருங்க அவர் சரியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்த ஆத்தரும் பாருங்க அதை படிக்கலை. புத்தகம் இந்த ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இங்கே இல்லை ஒருவர். இதான் அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் செய்யாது பாருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது பாருங்க, நாங்கள் இந்த பக்கம் போனால், இந்த பக்கம் போன உடனே பாருங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் குறையுது. கஷ்டம் குறைய குறைய ஆயுள் கூட, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் பாருங்க, நிம்மதியாக இருக்கிறோம் பாருங்கள். இந்த தன்மை இருந்தால் தான் இந்த தன்மைக்கு இந்த பாருங்க என்ன சூரிய சக்தி பாருங்க பாதிக்கும். இப்போ உங்களுக்கு பாருங்க, நீங்கள் நல்லா வந்துன்னா இப்போ கலியுகத்தில் உங்களோட பாருங்க கனவேர் கோபக்காரனாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வந்துட்டீங்கன்ற அர்த்தம். ஏன்னு சொன்னால் நெகட்டிவான சக்திக்கு நல்ல சக்திக்கு ஒத்து வரா. நீங்கள் நல்லா வந்துட்டு இல்லைன்னா நெகட்டிவ் சக்தி உங்களுக்கு தாக்குதுன்னா நீங்கள் நல்லா வந்தீங்கன்னா அர்த்தம். உங்களை விட்டு பாருங்க எல்லாரும் போகிறாங்க பாருங்க, உங்களுக்கு தனிமையாக நீங்கள் பண்ணி எல்லாம் உங்களை விட்டு போகிறா. நீங்கள் பெரிய ஒரு பாருங்க என்ன பெரிய ஒரு இலக்க பெரிய ஒரு நல்லத்தை உங்களுக்கு என்ன கிடைக்க போயிருந்தா, இவங்க இருந்தால் பாருங்க நீங்கள் என்ன எதிர்மறையானத்தை திங்க் பண்ணி திருப்பீங்க. நல்லது கொடுக்க போகிறார் கடவுளா நாடி, இந்த கூடாதாக்கள்லாம் தள்ளி போட்டு தான் உங்களுக்கு பாருங்க என்ன அனுபவத்தெல்லாம் இவங்களோட அனுபவத்தில் ஒன்று போட்டால் அதில் கொடுக்க போகிறாரு, அதுக்காக தள்ளுறாரு. இப்போ நீங்கள் அதுக்கு உதாரணம் பாருங்கள் என்னன்னா, நீங்கள் பாருங்கள் வரக்குள்ள ஒரு பிரச்சனையாக வந்து நீங்கள் பாருங்கள் அந்த பிரச்சனை உங்களுக்கு கஷ்டப்படுத்தினது. அப்போ நாங்கள் தியானம் பண்ணும்போது அந்த பிரச்சனை போனோன்னா நல்லா இருக்கும். அது மாதிரி உங்களை வளர்ச்சியாக்கள் சிக்கல் என்று சொன்னால் என்ன செய்வார் அவர்? என்ன செய்வார்? உங்களை சிக்கலை அவங்கள அனுப்பி போட்டு உங்களை நல்லாக்க போகிறார். இது ரெண்டும் உண்டு நான் சொன்னது விளங்குதா? இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்திருக்கும். பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனையை திங்க் பண்ண ஹார்ட் அட்டாக் வரும், ப்ரெஷர் வரும், ஏதோ நம்மளுக்கு சுகர் இல்லை. ஆனால் நம்ம தியானம் பண்ணி போகக்குள்ள அந்த பிரச்சனை உண்டு, மன அமைதியாக இருக்கும். மன அமைதியாக இருக்கக்குள்ள என்னையும் சந்தோஷமாக பாருங்க என்னையும் ஹார்ட் வருத்தம் வராது, ஒன்றும் வர அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ டயபெட்டிக் எல்லாம் வர சாப்பாடு இல்லை, நீங்கள் டென்ஷன் கவலை எல்லாம் வர. ஏன்னா உங்களுக்கு கோபங்கள் வந்து இல்லாட்டி கவலைகள் வந்து இப்படி திங்க் பண்ண என்ன உயிர் சத்து குறைஞ்ச உடனே பாருங்க என்ன கூட என்ன வருது உங்களுக்கு? என்ன வருது? டயபெட்டிக் வருது. நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், மீட்டர் அடித்து பாருங்கள். கோவம் மாறிக்கக்குள்ள கவலையாக இருக்கக்குள்ள சும்மா இருக்கக்குள்ள மீட்டர் அடித்து போட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்கண்டு. நீங்கள் சந்தோஷமாக 2 நாளைக்கு இருந்தோட அடித்து பாருங்கள், உங்களுக்கு காட்டும். அடித்து பாருங்கள், பயப்படுத்தலை. அப்போ அடித்து பார்க்கலாம். ஒன்றா சந்தோஷமாக நம்ம ஆன்மீக பக்கம் இருந்தால் தப்பிடலாம், இந்த பக்கம் போனால் சிக்கல் இப்படி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, இதெல்லாம் அடித்து பாருங்கள். நல்லா பாருங்க யோகாசனம் இதெல்லாம் அப்படி பாருங்க. நாங்கள் அந்த ஞானம் எங்களுக்கு வந்துடும். என்ன எப்படி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற அப்படின்னு சொல்லி ஞானம் வந்து இந்த உலகத்தில் பாருங்கள் வாழும் வரை சகல சௌபாக்கியங்களை பெற்று வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் பாருங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்கள். உணர்வுள்ள பொருளை நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை வராது. அப்போ அந்த உணர்வுள்ள பொருளை நீங்கள் நினைக்கும் போது பாருங்கள் உங்களை உணர்வை கெடுக்கிற கஷ்டங்கள் வர. அப்போ நான் சொன்னேனே பாருங்கள், உங்களுக்கு சிக்கலான ஆட்கள் இருந்தால் சிக்கல் இந்த ஆள் பண்ணி போகிற சிக்கல் கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் போகன்னு சொல்ல தேவையில்லை, தானாக அவர் பாருங்கள் போய்த்துருவார்.
ஏன் காட்டுறாரு அப்படின்னா அவங்கள தனிமை அப்படி செய்யறாருன்னா உங்களுக்கு பெரிய ஒரு வரப்புரை கொடுக்க போறாரு. கொடுத்து பாருங்க, இந்த ஆக்கள் இருந்தா பாருங்க விடைய மாட்டான், சாப்பிடையும் போட மாட்டான், அதை செய்வோம். அதுக்காக நீ உண்ட பாட்டில் எல்லாம் செய்து சாப்பிட்டு காரெல்லாம் வாங்கி வாங்கலாம் வாங்கி வீடெல்லாம் வாங்கி வடிவாயிரப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கக்கூட அமைதியாக இருக்கக்கூட ஒரு தடையில் அறியக்கூட இந்த வீட்டை நம்ம எப்படி வச்சுக்கொள்ற, இந்த மனைவியோட எப்படி பழகிற, பிள்ளைகளோட எப்படி பழகிற, எப்படி படிப்பிக்கிறேன்ட்டு உங்களுக்கு ஒரு ஞானம் வரும். ஏன்னா இல்லாட்டி என்ன செய்யும், வேறொரு ஆளுற கதையை கண்டுக்க அந்த பக்கத்தை கவனிக்கத்தால உங்களோட வாழ்க்கையை விட்டுருவீங்க. உங்களுடைய சுய வாழ்க்கையை நம்ம விட்டுருவோம் வேறு பக்கம் கவனிச்சோடனே. அப்போ வேறு பக்கம் கவனிக்காமல் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய வழி பாருங்கள். இப்போ ஆன்மீக பக்கம் போகிறோன்னே பாருங்கள், உங்களை போல் நான் குடும்பம் பிள்ளைகள் இருக்கி, உங்களை போல் நான் மார்க்கெட்டுக்கு போகிறோம் பாருங்கள். இவங்க எல்லாம் ஓட்டோ இல்லாட்டி நானே ஓடி போவேன், நம்மளே இது பண்ணோம். இப்போ ஒரு இடத்த போகிறோம் பாருங்கள், இப்போ முடிய அப்புறம் இந்த யூனியத்தை மாத்திரம் இன்னொரு யூனியன் பார்த்து ஒரு இடத்த போகிறோம். இப்படி பாருங்கள், எல்லா இடம் போனால் அவங்களோட மக்களாக நம்மளை இடிப்போம். மக்களோட மக்களை நாங்கள் முன்னுக்கெல்லாம் போக மாட்டோம், பின்னுக்கெல்லாம் முதல்ல முன்னால் இருக்காங்கன்னு நம்ம போக மாட்டோம். அவங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்கன்ட்டு இப்படி எல்லாரோடையும் நம்ம இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன மக்களாக இருந்து வழிகாட்டணும் புண்ணியரட்ணும் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்வார். அடியார்களுக்கு அடியேனா கீழே இருந்து அவர்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்டா ஒரு குரு பாருங்க, வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்ல. நான் என்ன சொல்லி ஏசி என்ன செஞ்சாலும் பாருங்க உங்களை நல்லாக்குறதுக்காக தான். உங்களை மாதிரி நாங்கள் எடுத்துறாங்க பாருங்க, வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்ல உங்களை கொல்லடிக்கிற தீவினையை கொல்வதற்காகத்தான் அவர் வருத்துறார். அதை யார் மனதில் எடுத்துருக்காங்கடா, உங்களுக்கு தீவினையை பிரித்து எடுக்க மாட்டேன், சாமி என்ன சொன்னாரோ அது மாதிரி நீ கேட்டீங்கண்டா வெற்றி அடைஞ்சிடலாம் வாழ்க்கையில். ஏன்னா இப்போ நமக்கு தெரியாது. இந்த நாடு பாருங்க, பெருக்கி அந்த உள்ளுக்குள்ள இருக்காங்க எல்லா நாட்டிலையும், அவங்களுக்கு தெரியுமா இப்படி வருமானு நாங்கள் பாருங்க யோசிச்சு பாருங்க, தெரியாது. இப்படி இருப்போன்னு தெரியுமா பாருங்க, உழவு பாருங்க, சைஷா சந்தோஷமா அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கு பாருங்க என்ன இருக்கார்கள். அப்போ இப்போ என்ன செய்யும் பாருங்க, அவர்கள் எல்லாரும் இறைவனைத்தான் நினைப்பார், வேற ஒன்றை நினைக்க மாட்டார். அப்போ துன்பங்கள் வேதனைகள் வர என்னத்துக்கு என்ன சொன்னேன், துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கூடையப்பா. இப்போ நாங்கள் என்ன 24 மணி நேரம் என்ன உயிர் போகல, நீ என்ன நினைப்பீங்க, சந்தோஷமா நாளை காரில் படத்துக்கு போகண்டா சொல்லுவோமா மேலே அடிக்கக்குள்ள சொல்லிச்சு பாருங்க, கடவுளே அப்பா இல்லை அப்பா பட்டுறப்பா அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னப்பா செய்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், கடவுளை நீங்கள். அப்போ நல்ல பக்கம் நீங்கள் நினைச்ச உடனே உங்களை கஷ்டங்கள் போகிறோடனே போகிறோம். நாங்கள் என்ன ஏப்ரலில் வெளியே பிறகு வந்துடுவாங்க, பிறகு இல்லை, அதுக்கு பிறகு பெட்ரோல் இல்லாம், அதுக்கு பிறகு ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு சில உள்ள வரலாம் பெட்ரோல். அதுக்கு பிறகு பாருங்க கொஞ்சம் நாளைக்கு பிறகு அதுக்கு பிறகு ஃபுல்லாக வந்துடும். வாரத்துக்கு வாய்ப்பு இருக்காண்டு நம்ம சொல்லலை, சோதரர்கள் சொல்கிறாலும் கேட்டு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை பெரிய ஒரு இது இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பாருங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்கள், காயத்ரி இது சாதி மத பேதம் இல்லை, உங்களோட கர்மாக்களை கடந்து வைக்கக்கூடிய ஒரு வழியை சாமி பாருங்க ஒரு மூலையிலிருந்து காட்டுறாரு. உயிரை காப்பாற்றக்கூடிய யாரும் வந்து பாருங்க இதை பெறலாம். வேணண்டா எனக்கு ஞானத்தை கொண்டு வந்தேன், சந்தையில் போட்டேன் வாங்குவார்ட்டு வள்ளலார் பேர் வந்து போயிட்டார். இப்போ பாருங்க அவர் போன அந்த சாமனை தூக்கிட்டு நாங்கள் வந்திருக்கோம் பாருங்க, கொண்டு வந்தேன் சந்தையில் போட்டேன் வாண்டு கூவுறோம். நடுக்கூவம் வந்து காதுள்ளவன் கேட்பான், கண்ணுள்ளவன் பார்ப்பான் பாருங்க. அப்புறம் மாதிரி உங்களுக்கு பாருங்க ஒரு விழிப்பு இந்த உலகத்தில் பாருங்க, கனவு நல்ல விழிப்பு நல்ல உறக்க நிலையில விழிப்பாக இருக்கிற ஆன்மா, அவர் விழிப்பாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு செயலையும் விழிப்பாக செய்யும் போது விழிப்பு நிலையில் அதோட தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம், நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.